இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில நீங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். இந்த நாள்லயும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிற அந்த கிருபைகளினால தேவன் நம் ஒவ்வொருவரையும் அந்த கிருபைகளினால நம்மை நிரப்பி அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த நாளும் அவருடைய கிருபையான ஒரு வார்த்தையை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தை நிச்சயமா இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தக்கூடிய வார்த்தையா இருக்கும். நம்ம ஒவ்வொருவரையும் விடுவிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த நாளுக்காக தியானத்துக்காக தேவன் நம்ம கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். மெயினா அந்த 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு பல காரியங்களை நம்ம இருதயத்துல ஆணித்தரமாய் பதிக்க விரும்புகிறார். இந்த நாள்ல இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மை பலப்படுத்தவும் விடுவிக்கவும் விரும்புகிறார். அப்போ இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது முதல்ல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால். அப்போ அந்த ஆகையால் அப்படின்னு வந்துட்டாலே இந்த 11வது அதிகாரத்துல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அப்படின்னு சொல்லி அர்த்தமாய் அங்க சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த 11வது அதிகாரத்துல என்ன இருக்குது? நமக்கு நல்லா தெரிந்த அதிகாரம். அங்க ஒரு விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வார்த்தை விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ விசுவாசம், நம்ம இன்னைக்கு விசுவாசத்தை குறிச்சு நிறைய காரியங்களை பல மாதங்களா நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த விசுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு காரியத்தை குறிச்சு நம்புறீங்க. தேவன் இதை எனக்கு செய்வார், நான் தேவன்கிட்ட கேட்டிருக்கிறேன், எனக்கு இதை தேவன் செய்வார் அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்க. ஆனா விசுவாசம் அப்படின்னா என்னன்னா ஒரு கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட். தேவன் அதை செய்து முடித்து விட்டார் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் எப்ப வருதோ அதுக்கு பேர் தான் விசுவாசம். அது காணப்படாதவைகளின் நிச்சயம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க அதை பார்க்கல, உங்க கண்ணால நீங்க பார்க்கல, ஆனா அதை நீங்க பார்க்கல அப்படின்னாலும் அதை நிச்சயமாய் நீங்கள் காண்கிறீர்கள். அதுக்கு பேரு தான் விசுவாசம். இது அந்த ஒரு வெர்ஷன்ல ரொம்ப அழகா இருந்தது பைபிள்ல. persuasion confirms confident expectation and proves the unseen world to be more real than the seen. அதாவது ஒரு கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன், உறுதியான ஒரு நம்பிக்கை. அது எதை ப்ரூவ் பண்ணுது? விசுவாசம் எதை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, காணக்கூடாத உலகம், அத காண்கிற உலகத்தை விட ரியலா பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு பேரு தான் விசுவாசம். அப்ப இந்த காணப்படாத உலகத்துல என்ன இருக்குது? நம்ம ஜெபித்த அத்தனை ஜெபங்களுக்கும் அங்க உறுதியா பதில் இருக்கு. இத ரியலா பார்க்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு தான் விசுவாசம். Faith celebrates as certain what hope visualizes as future. ஃபெய்த் ஹோப்ல இருக்கக்கூடிய காரியங்களை அது என்ன செய்யுமா? அது நம்பி அது சந்தோஷத்துக்குள்ள வருமா? இன்னைக்கு நம்ம அப்படி சந்தோஷத்துக்குள்ள நம்ம வர்றோமா, இருக்கிறோமா? எத்தனையோ காரியங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த சந்தோஷம் நமக்கு இருக்குதா? உறுதியான நம்பிக்கையும் சந்தோஷமும் நமக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்போ இதுக்கு அவர்தான் நம்பிக்கையா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே அதற்கு நம்பிக்கையா இருக்கிறார். ஜீசஸ் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப்
things hoped for, the evidence of everything. அவர்தான் நம்பப்படுகிறவைகளின் உறுதியா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்து, இந்த அன்வெயிலிங் ஆஃப் கிரைஸ்ட், நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எப்போ நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறாரோ அப்போ நம்முடைய ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனும் அது கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷனா, ட்ரஸ்டா அங்க மாறி நமக்கு நம்ம எதெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அன்சீன் ரெல்ம்ல இருக்கிற அத்தனை காரியங்களையும் நம்ம சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இதுக்கு பேருதான் விசுவாசம். அதாவது காணக்கூடாத உலகத்தை நம்ம அதிகமாய் நம்ப ஆரம்பிப்போம். இப்போ இந்த விசுவாசம் நமக்கு இல்லைன்னா இந்த பார்க்கிற உலகத்தையே வச்சுதான் நம்ம பேசிட்டு இருப்போம். ஒரு நபர்கிட்ட மாற்றம் வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அங்க ஜெபிக்கவும் செய்வோம். அங்க காணக்கூடாத உலகத்துல அது சிருஷ்டிக்கப்பட்டுட்டு அந்த காணக்கூடாத உலகத்துல இருக்கிறத நம்ம பார்க்காம இந்த காண்கிற உலகத்துல அந்த நபர்கிட்ட மாற்றங்கள் ஏற்படலைங்கிறத குறிச்சே நம்ம பேசிட்டே இருப்போம். அதுக்கு பேரு விசுவாசம் இல்ல. விசுவாசம்னு ஒண்ணு நமக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம காணக்கூடாத உலகத்துல எனக்காக தேவன் அதை ஏற்கனவே அதை சிருஷ்டித்திருக்கிறார், அதை உண்டு பண்ணி விட்டார், எனக்காக அதை செய்து முடித்து விட்டார் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல நம்ம வருகிறதுக்கு பேரு தான் விசுவாசம். அதுக்கு பிறகுதான் அந்த அங்க பெரிய ஒரு ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எபிரேயர் 11ல எப்படியெல்லாம் அதுல 3வது வசனம் நம்ம பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ த்ரூ ஃபெய்த் நம்ம எதை அறிந்திருக்கிறோம்? உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த உலகம், முழு உலகமும் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நம்புறோம். அப்படின்னா அதுக்கு பேரு விசுவாசம். காணப்படுகிறவைகள், இன்னைக்கு நம்ம இந்த பூமியில பார்க்கிற எல்லாமே, காணப்படுகிற எல்லாமே அது தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. அப்போ அன்சீன், இன்னைக்கு நம்ம பூமியில பார்க்கிற எல்லாமே அன்சீன் ரெல்ம்ல இருந்து கிரியேட் பண்ணப்பட்டதுதான் இந்த சீன் ரெல்ம்ல இன்னைக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த பூமியில நமக்கு ஒண்ணு கிரியேட் ஆகணும், ஒரு அற்புதம் நடக்கணும், என்ன காரியங்கள் சிருஷ்டிக்கப்படணும் அப்படின்னாலும் அந்த அன்சீன் ரெல்ம்ல இருந்து தான் நமக்கு என்ன செய்யணும்? உண்டாக்கப்படணும். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, காணப்படாதவைகளின் நிச்சயம். அன்சீன் ரெல்ம் எப்போ எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ரியலா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்குள்ள விசுவாசம் பெருகி இருக்குதுன்னு அர்த்தம். என்றைக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கே கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால அது எல்லாம் அன்சீன் ரெல்ம்ல நமக்காக அது உண்டாக்கப்பட்டு விட்டது. அத எவ்வளவு தூரம் நம்ம ரியலா பார்த்து நம்ம அந்த ஜாய்க்குள்ள நம்ம வர்றோமோ, நம்ம அந்த ஹோப், அந்த கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன், நிச்சயமா எனக்கு இது வரும், எனக்கு அது தாமதிக்காது. ஏன்னா காணப்படாத உலகத்துல எனக்காக அது சிருஷ்டிக்கப்பட்டதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்டான ஒரு சந்தோஷத்துக்குள்ள நம்ம எப்ப வர்றோமோ அப்ப நம்ம கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்து கொள்ளலாம்.
அததான் 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமா இருக்கிறது என்னதான்? கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் நம்மை அவர்கிட்ட வந்துட்டோம். முதல்ல பிலீவ் பண்ண வேண்டியது அவர் ரியலா அவர் இருக்கிறார். அவர் தம்மை தேடுகிற நமக்கு பலன் கொடுக்கிறார். அப்போ பலன் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும்? நான் ஒரு காரியத்தை நான் ஜெபித்திருக்கிறேன், வாக்குத்தத்தங்களை நான் பிடித்திருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தங்கள் நிமித்தம் அந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால நான் கேட்ட எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். காணக்கூடாத உலகத்துல அது எல்லாம் எனக்காக சிருஷ்டிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஜாயில இப்போ அண்ணாள பார்க்கிறோம். அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியுது, நான் என் இருதயத்தை அவர்கிட்ட ஊற்றிட்டேன், இனி அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி அங்கே துக்க முகமா இருக்கலன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ அங்க என்ன நடக்க? அன்சீன் ரெல்ம்ல அவளுக்குள்ள பிள்ளைய ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? அங்க கொடுத்துட்டாரு. அந்த கான்பிடென்ட் ட்ரஸ்ட் அவளையும் அறியாம அந்த தேவன் மேல வைத்ததுனால அவளுக்கு ஒரு பிள்ளை இல்ல, அதுக்கப்புறம் பல பிள்ளைகளை தேவன் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எதை கான்பிடென்ட்டா நம்ம பார்க்கிறோம்? பூமியில இருக்கிற காரியங்களை கான்பிடென்ட்டா விசுவாசிக்கிறோமா? இல்ல காணப்படாத உலகத்துல எனக்காக தேவன் இதெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார், அதுல நம்ம கான்பிடென்ட்டா நம்ம ட்ரஸ்ட் பண்றோமா? இதுலதான் பல பேருடைய லிஸ்ட் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதுல பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அங்க அவங்க தேவனை பார்க்கல, அந்த ஃபெலோஷிப்லாம் அவங்களுக்கு கட் ஆயிருச்சு. ஆனா கூட ஒரு விசுவாசம், இந்த தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அங்க ஆபேலுக்கு இருக்குது. அதனால அந்த விசுவாசத்தினால ஆபேல் என்ன செய்யறான்? மேன்மையான பலிகளை தேவனுக்காக செலுத்துறான். அதனால அவன் நீதிமான் என்று சாட்சி பெறான். எதனால? விசுவாசத்தினால. தேவன் ஒருவர் இருக்கிறார்னு நம்பி தேவனுக்காக அவன் மேன்மையான பலிகளை செலுத்தினது நிமித்தம் அவன் நீதிமான் என்று எண்ணப்படுறான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவன் ஹார்ட் ஃபுல்லா அவரை நம்பி இருக்கு. ஆனா காயினுடைய இருதயம் அவரை நம்பி இல்லை. அதனாலதான் அவனால முழு மனசோட அவருக்கு கொடுக்க முடியல. ஆபேலுக்கு தெரியும், நான் உன்னை தேவனுக்கு கொடுத்தா அவர் எனக்கு அதை பல மடங்கு தருவாரு, நான் எதை குறிச்சும் நான் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுல ஆபேலினுடைய இருதயம் இருக்கு. ஏன்னா விசுவாசம் தேவன் பேர்ல இருக்கு. ஆனா காயினுக்கு நம்ம நல்லதை கொடுத்தா நமக்குள்ளது எங்க குறைஞ்சு போகுமோ, இது நமக்கு நல்லது, நமக்கு தேவை அப்படின்னு தேவன் மேல அங்க விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ ஆண்டவர் ஏனோக்குக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்க கூடும். அதை விசுவாசித்தபடினால அந்த மனித சரீரத்துல இருக்கும் போதே அவன் தேவனால எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்க்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டுதான் அங்க ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அங்க நோவாவை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அவன் காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினாலதான் பேழையை உண்டு பண்றான். இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல எதை பேசிட்டு இருக்கிறோம், எதுல நம்ம செயலை நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், நான் அவர் வார்த்தையை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் பரியாசம் பண்ணப்பட்டப்ப கூட நோவா என்ன செய்யறாரு? பேழையை உண்டு பண்ணுகிறார். அதனால அவரும் அவர் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா ஆபிரகாம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு அழைக்கப்பட்டப்போ கீழ்ப்படிந்து அங்க என்ன செய்யறாரு? தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருந்தோம். அப்ப விசுவாசம் ஒண்ணு நமக்கு இருக்குன்னா அங்க கீழ்ப்படிதல் இருக்கு. அங்க அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாத ஒரு தன்மை அங்க வெளிப்படுது. அங்க ஆபேலுடைய காணிக்கையை பார்க்கும்போது அங்க தேவன் மேல கான்பிடென்டான ஒரு ட்ரஸ்ட். இதெல்லாம் இந்த விசுவாசத்தின் கிரியையா இவங்களுக்குள்ள செயல்படுகிறத பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் சாராள். அவளுக்கு ஒரு கான்பிடென்ட் ட்ரஸ்ட். வாக்குத்தத்தம் படினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவ எண்ணுறா, திங்க் பண்றா, இமேஜினேஷன்ல பார்க்கிறா. அவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து 90 வயசுல நடக்கிறதுக்கே பலன் இருக்காது. ஆனா 90 வயசுல கர்ப்பம் தரிக்க அவள் பலன் அடைகிறாளாம். காரணம் என்ன? ஒண்ணு அவ எண்ணிக்கிட்டே இருக்கிறா, அவர் உண்மையுள்ளவர். வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஒரு பிள்ளை பெறதுக்கு எவ்வளவு பலன் வேணும்? 90 வயசுல அவளுக்கு அந்த பலனை பெற்றிருக்கிறானா, அந்த கான்பிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன் ட்ரஸ்ட் எந்த அளவுக்கு தேவன் மேல. ஒருவேளை அவளும் ஒரு காலத்துல நகைத்தவள் தானா, அந்த கடைசியா பிள்ளை பெறுகிறதற்கு முன்பதாக இருந்த அந்த வருஷத்துலலாம் அவளுக்கு ஒரு 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 கான்பிடென்ட் ட்ரஸ்ட் என்ன வந்துருச்சு? அவர் உண்மையுள்ளவர். இன்னைக்கு நம்ம அவரை உண்மை உள்ளவராய் நம்ம பார்க்கிறோமா? இதெல்லாம் அங்க நம்ம பார்க்கிறோம். இதனாலதான் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அங்க ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த போகும்போது அங்க ஈசாக்கு இடத்துல உன் சந்ததி விளங்கும்னு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருல்ல. அப்படியே நான் பலி செலுத்தினா கூட அவனை உயிரோடு எழுப்ப என் தேவன் வல்லமை உள்ளவர் அப்படின்னு எண்ணி தன் ஒரே பேரான குமாரனை பலியா அங்க கடத்துறத பார்க்கிறோம். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்போ இது எல்லாம் எப்படி இருக்கு? அவங்க ஹார்ட்ல ஒரு பர்சுவேஷன் இருக்கு. எனக்கு சொன்னதை தேவன் நிறைவேற்றுவார். அது காணக்கூடாத உலகம், காணப்படாதவைகளின் நிச்சயத்தை அவங்க உறுதியா அவங்க நம்புறாங்க. அதனாலதான் அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் இத்தனை திரளான சாட்சிகள், கிளவுட் ஆஃப் விட்னஸஸ். அதுல ஒரு டிரான்ஸ்லேஷன் அது ரொம்ப அழகா இருக்கு, அதை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:1. அதாவது அந்த வீரர்கள், இந்த கிளவுட் ஆஃப் விட்னஸஸ், இந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளா இருக்கிற இவங்க நமக்கு என்ன செய்யறாங்களாம்? அங்க அதாவது ஒரு ஆம்பி தியேட்டர், ஒரு தியேட்டர்ல அந்த நம்மெல்லாம் இப்போ அந்த கிரவுண்ட்ல இருக்கிறோம். இப்போ அந்த கிரவுண்டை சுற்றியும் ஜனங்கள், ஆடியன்ஸ் இருந்து நம்மளை எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க, அது மாதிரி அவங்க கிரவுண்டுக்கு வெளியில இருக்கிறாங்க. நம்ம கிரவுண்டுக்கு உள்ள நின்னு ஒரு அத்லெட் மாதிரி நம்ம நிக்கிறோம். இப்போ இந்த கிளவுட் ஆஃப் விட்னஸஸ்லாம் சேர்ந்து நம்மளை என்ன செய்யறாங்களாம்?
என்கரேஜ் பண்றாங்களாம். So now the stage is set for us. All these faith heroes cheer us on. They are the cloud of witnesses, as it were like a great multitude of spectators in the amphitheater. இந்த இத்தனை திரளான சாட்சிகள் ஆபிரகாமும், ஈசாக்கும், நோவாவும், தாவீதும், எப்தா, சிம்சோன், பாராக், இவங்க எல்லாரும் சாராள் நம்மள சுற்றி என்ன செய்றாங்களாம்? நம்ம இப்ப இந்த உலகமாகிய இந்த ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுகிற இந்த இடத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இவங்க எல்லாரும் நம்மள சுற்றி நின்னு என்ன செய்றாங்க? நம்மள என்கரேஜ் பண்றாங்க. முடியும். உன்னால முடியும். இதுதான் நம்முடைய மொமெண்ட். ஒரு அத்லெட் ஓடணும் அப்படின்னா, அங்க என்ன இருக்கக்கூடாது? அங்க பாரம் இருக்கக்கூடாது. எனி பேக்கேஜ் எதையாவது ஒரு பாரத்த தூக்கிட்டு ஓடணும் அப்படின்னா, நம்ம முதலாவது வர முடியாது. அப்போ இதெல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, விசுவாசத்துல உறுதியா இருந்து, அவரை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கு. விசுவாசத்தினால இத்தனையும் சுதந்தரித்தவர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறாங்க. இன்னைக்கு எதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும். அப்போ இத்தனை திரளான சாட்சிகள் இருக்காங்க. அவங்க நம்மள என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்க உங்கள சுற்றி தான் இத்தனை திரளான சாட்சிகளும் இருக்கிறாங்க. அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ல இருந்து புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு நம்மை சுற்றி தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க அவங்க எல்லாரும் நம்மள என்கரேஜ் பண்ண முடியும். இத நீ தேவனால எதையும் செய்ய வல்லமை இருக்கு. அப்ப சாராளோ ஆபிரகாமும் நம்ம கிட்ட சொல்றாங்க. 100 வயதுல எங்களுக்கு இதை செய்ய முடியும்னா, உனக்கு இத செய்ய முடியும். தாவீது இவ்ளோ பெரிய கோலியாத்த நான் வீழ்த்த முடியும்னா, உனக்கு எதிரா இருக்கிற கோலியாத் போல இருக்கிற காரியங்கள உன்னால ஜெயிக்க முடியும். இப்படி இவங்கெல்லாம் நம்மள என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கு. அதனால பாரமான யாவற்றையும். அப்போ இந்த பாரம் இது என்னெல்லாம் பாரமா இருக்கலாம்? ரொம்ப நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். முதல்ல அந்த நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய பாரம், பாவம் அப்படிங்கிற பாரம். இந்த பாரத்த அவர் சிலுவையில நமக்காக சுமந்து முற்றிலுமாய் நம்மை பாவம் இல்லாமல் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்மை பரிசுத்தவான்களாய், குற்றமற்றவர்களாய், தண்டிக்கப்படாதவர்களாய், நம்மை நீதிமான்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். அப்ப அந்த சங்கீதம் 38:4 இது ஒரு பாரமா அங்க சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 38:4 என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகிற்று. அவைகள் பாரச் சுமையைப் போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. இப்ப புது உடன்படிக்கையின் கீழ வந்த நமக்கு தேவன் அங்க வாக்கு கொடுக்கிறார். அவங்க அக்கிரமங்கள, பாவங்களை இனி நான் நினைப்பதில்லை. அப்போ டோட்டலா இந்த பாரம் நம்மள விட்டு அப்படியே அந்த மூட்டை நமக்கு மேல இருந்த அந்த பாவ மூட்டை அப்படியே அது களைஞ்சு விழுந்துருச்சு. நீங்க இன்னைக்கு உங்க பாவ பார மூட்டைய நீங்க சுமக்க வேண்டிய தேவையில்ல. சிலுவையில அவர் நமக்காக அதை சுமந்து தீர்த்து விட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஒருவேளை இன்னைக்கு எத்தனையோ பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த காரியங்களை கூட நீங்க யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஐயோ நான் அப்படிலாம் செஞ்சனே, இப்படிலாம் செஞ்சனே. இல்ல. அவர் உங்க பாவங்கள சுமந்து தீர்த்துட்டாருன்னா, இன்னைக்கு நீங்க புது சிருஷ்டி. அவருடைய நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அவருடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குது. அப்போ இன்னைக்கு அந்த பாரம் நமக்கு கிடையாது. அத என்ன செய்யணும்? பாரமான யாவற்றையும். அந்த பாரத்துல அது ஒரு பாரம். அடுத்ததா மத்தேயு 23:4 இயேசு கிறிஸ்து ஒரு பாரத்த குறித்து சொல்றாரு.
மத்தேயு 23:4. சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். இது யாரு? பரிசேயர் சதுசேயர் கூட்டம். அவங்க ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நியாயப்பிரமாணம், அந்த ரிலீஜியஸ் லீகலிசம், மத சம்பந்தமான கோட்பாடுகள், இது இவங்களுக்கு தாங்க முடியாத பாரமா இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து இதுல இருந்து ஒரு இளைப்பாறுதலை நமக்கு கொடுத்துட்டார். இந்த நியாயப்பிரமாணம் அத்தனையும் நிறைவேற்றி, எதெல்லாம் நம்மளால முடியாது முடியாதுன்னு நினைச்சோமோ அவர் அத்தனையும் நிறைவேற்றி நமக்கு இன்றைக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. பெரிய அந்த ரூல்ஸ், ரிச்சுவல்ஸ், கை கழுவாம சாப்பிட்டா தப்பு, ஓய்வு நாள்ல சுகமாக்குனா தப்பு, இப்படி அவங்களாவே ஏகப்பட்ட ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. அதை எல்லாத்தையும் கிறிஸ்து என்ன செஞ்சுட்டாரு? உடைச்சிட்டாரு. அதனாலதான் மத்தேயு 11:28 நம்ம பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுங்கிறவர்கிட்ட நம்ம வந்துட்டோம், இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வந்துட்டோம்னா, இந்த ரிலீஜியஸ் மத சம்பந்தமான அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செஞ்சாதான் ஆண்டவர் நேசிப்பாரு, இதை செஞ்சா உன்னை வெறுத்துருவாரு இப்படின்னு சொல்லி பல வருஷங்களா பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த காரியங்கள்ல இருந்தெல்லாம் தேவன் நம்மை விடுவித்து விட்டார். இந்த பாரத்தையும் நீங்க சுமக்க வேண்டியதில்லை. நம்ம ஒரு ஓட்டத்துலதான் இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கைய ஒரு ரேஸ் தான். இந்த ரேஸ்ல பாவங்கிற பாரம் நம்மளை விட்டு அற்று போயிற்று. அடுத்ததா மத சம்பந்தமான அடிமைத்தனங்கள், அந்த பாரங்கள் அதுவும் நம்மளை விட்டு விலகிருச்சு. அடுத்ததா என்ன பாரங்கள்? அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில, நமக்கு அன்றாட வாழ்க்கையில வரக்கூடிய சில கவலைகள், வறுமை, வியாதிகள், இது எல்லாம் நம்மள என்ன செய்யுது? அப்படியே நம்மள கீழே இழுக்குது. ஓட நம்ம ஓட்ட பந்தயத்துல நம்ம ஓட விடாம நம்மள அப்படியே ஸ்லோவாக்குது நம்முடைய ஓட்டத்தை. அந்த ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த பாரத்தை நீங்க சுமக்க தேவையில்லை. விதைக்கிறவனுடைய ஓமையில அதை தான் பார்க்கிறோம். கவலைகள், லௌகீக கவலை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே ஒரு பாரமா தான் நம்மள இருக்கு. நம்ம ஓட்ட பந்தயத்துல ஓட விடாதபடி தடுக்கிற காரியங்கள், விசுவாசத்துல நம்ம நிற்க முடியாத காரியங்களா இவைகள் இருக்குது. இன்னைக்கு உங்க பாவத்தை அவர் முற்றிலுமாய் நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்திட்டாரு. நியாயப்பிரமாணம் நீதிய அவர் நிறைவேற்றினபடினால இன்றைக்கு அவருடைய நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க எதையும் செஞ்சுதான் நீங்க நீதிமான் ஆகணுங்கிறது இல்ல. அவர் உங்களுக்காக செய்து முடித்தது நிமித்தம் நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டதுனால நீங்க நற்கிரியைகளை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்ததா இந்த பூமியில நம்ம அன்றாடம் எதிர்பார்க்கிற பிரச்சனைகள், அதையும் அவர் சிலுவையில எல்லாத்தையும் அவர் சுமந்திருக்கிறார். உங்க வியாதியை சுமந்துட்டாரு, தரித்திரத்தை சுமந்துட்டாரு, உங்க அவமானங்களை, நிந்தைகளை எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டார். அப்போ நீங்க இனி சுமக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. உங்க மைண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இந்த பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கணும். இந்த வார்த்தைகள் அதுக்குதான் தேவன் இன்றைக்கு நம்ம கூட இடைப்படுகிறார். இன்னைக்கு அழுத்துகிற இந்த காரியங்கள், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என்னோட கிறிஸ்து என் கூட இருக்கிறார், திருத்துவ தேவன் என்னோடு கூட இருக்கிறாங்க, நான் எதை குறிச்சு கவலைப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். அந்த இடத்துக்கு உங்க ஹார்ட் வரும்போது நம்ம ஓட்ட பந்தயத்துல நம்ம வேகமாய் ஓட ஆரம்பிப்போம். இல்லைன்னா இது ஒவ்வொரு நாளும் நம்மளை இழுத்து கீழே தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். எதையாவது குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலா, பிசிக்கலா, எமோஷனலா இன்றைக்கு நம்ம யாரு கூட ஒன்றாயிட்டோம்? தேவனோடு கூட நம்ம ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 6:17.
அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவரோடே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பிரசன்ஸ், அவர் எப்பவும் நம்ம கூட இருக்கிறாரு. அவருடைய வல்லமை நமக்கு எப்பவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சமாதானம் இன்றைக்கு நம் இருதயங்களை ஆளுகை செய்ய தொடங்குகிறது. அப்போ அவரோட இருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான். அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவரை ஏற்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அவரோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அவருடைய சிந்தனைகள் தான் நமக்குள்ள ஃப்ளோ ஆகும். இன்னைக்கு அவருடைய வல்லமை தான் நமக்குள்ள ஃப்ளோ ஆகும். இன்னைக்கு அவருடைய அன்பு தான் நமக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வி பிகேம் ஒன் ஸ்பிரிட் வித் காட். ஒன்றாக்கப்பட்டுட்டோம் ஆவியில. ஒரே ஆவியா இருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்தவருடைய ஆவியும் நம்ம ஆவியும் இன்றைக்கு ஒன்றாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அவர் சிந்தித்தது போலதான் நம்ம சிந்திப்போம். அவர் எப்பவும் சமாதானத்துல இருந்தாருன்னா, நாமும் எப்பொழுதும் சமாதானத்துல தான் இருப்போம். அவருடைய விசுவாசத்தை எதுவும் அசைக்க முடியலன்னா, எந்த புயல் அடித்தாலும் அசைக்க முடியலன்னா, நம்ம விசுவாசத்தையும் எதுவும் அசைக்க முடியாது. அவருக்கு அப்பாவை குறித்து எவ்வளவு அறிந்திருந்தாரோ, அதே அளவு நாமும் அப்பாவை குறித்து நம்ம அறிய ஆரம்பித்திருப்போம். இதுதான் we became one spirit. இந்த ஒன் ஸ்பிரிட்டா நம்ம ஆயிருக்கிறோங்கிறத எவ்வளவு தூரம் ஆழமா நம்ம அத குறித்து நம்ம அறிய ஆரம்பிக்கிறோமோ, இந்த விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு வர வேண்டிய விஷயம் இல்ல. அதனால இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் பர்டன் நமக்கு கிடையாது. ரோமர் 8:1-2 பார்க்கிறோம். பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. ஜீவனின் ஆவியின் பிரமாணம். இன்னைக்கு கிறிஸ்து நம்முடைய ஒரே ஆவியாயிட்டாரு. அப்ப ஒரே ஆவியானதுனால நமக்குள்ள இன்னைக்கு ஜீவனின் ஆவியின் பிரமாணம் தான் செயல்பட தொடங்குகிறது. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டுட்ட பாவமோ மரணமோ இன்றைக்கு நம்மை மேற்கொள்ள முடியாது. மரணம் அப்படின்னா நேத்து பார்த்தோம். எல்லாமே மரணத்தின் வாசனை தான். அது தரித்திரமா இருந்தாலும் சரி, அது வியாதியா இருந்தாலும் சரி, குடும்பத்துல ஏற்படுகிற குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், சமாதானமின்மைகள், இது எல்லாத்துல இருந்தும் இன்னைக்கு அவருடைய ஸ்பிரிட்ல நம்ம ஒன்றாக்கப்பட்டதுனால, நம்ம இதுல எல்லாத்துல இருந்தும் நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஸ்பிரிச்சுவல் பர்டன் இனி நமக்கு கிடையாது. அடுத்ததா எமோஷனல் பர்டன். அததான் நம்ம பார்க்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஏன் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு அவரோடு இருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான்னா, அந்த சமாதானம் தான் நமக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்குது. ஆனா, இதை ஏன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா, பழைய மனுஷனை நம்ம இன்னும் களைந்து போடல. இன்னைக்கு புதிய இருதயம், புதிய ஆவி, தேவனோட நம்ம ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியில அவரும் நம்மளும் ஒன்றா இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்படி நிலைச்சிருக்கும் போது அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அவனுக்கு செய்யப்படும். அப்படி நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய விசுவாசம் நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம கேட்டுக்கொள்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு தானாய் நடக்கும். நம்ம நினைக்கிறது, கேட்டுக்கொள்றது எல்லாத்துக்கும் அதிகமா நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் பிலிப்பியர் 4 பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்ததான உங்க விண்ணப்பங்களா இருந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்போ எமோஷனல் ஹெவினஸும் இனி நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் சமாதானத்தை நமக்கு அவர் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அவரோடு கூட நம்ம ஒன்றாக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரே ஆவியா இருக்கிறோம். அடுத்ததா எந்த விதமான சரீர பிரகாரமா ஏசாயா 40 பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை
பெருகச் செய்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பறையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. சூப்பர் நேச்சுரலா அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். சோர்ந்து போனா கூட அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாத நமக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். எப்போ அவர்ல நம்ம நிலைச்சிருக்கும் போது, ஒருவேளை ஆத்துமாவுல ஒரு சோர்வு வரும்போது, நீங்க ஆவியில அவர் கூட தான் இருக்கிறீங்க. நமக்கு எப்ப இந்த ஆவியில இருந்து நம்ம ஆத்துமா சரீரத்துக்கு சப்ளை போகுதோ, அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமோ, அப்போ முழுமையுமாய் தேவரகமான ஒரு வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அவரோடு கூட நம்ம ஒன்றிணைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா, அது அந்த வாழ்க்கை என்னன்னா, கன்டினியூஸ் ஒரு ரெஸ்ட்லயே நம்ம இருப்போம். விசுவாசம் அப்படின்னாலே அங்க இளைப்பாறுதல் வந்துரும். நான் அப்பாட்ட சொல்லிட்டேன், அப்பா எனக்காக செய்வாரு. இங்க எனக்காக காணப்படாத உலகத்துல அவர் எனக்காக அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட் நமக்கு வந்துரும். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்போ கிறிஸ்துதான் எனக்குள்ள வாழ்றாரு. அந்த அளவுக்கு பவுல் அவரை என்ஜாய் பண்றாரு. இனி நான் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. என் எண்ணங்கள், சிந்தனைகள் ஒண்ணுமே இல்ல. அவர்தான் எனக்குள்ள இருந்து வாழ்றாரு. அந்த கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். அப்போ இனி நான் இல்ல, கிறிஸ்து தான் எனக்குள்ள வாழ்றாரு. நான் அப்ப கிறிஸ்துவ மாதிரி தான் சிந்திப்பேன், கிறிஸ்துவ மாதிரி தான் வாழுவேன், கிறிஸ்துவ மாதிரி தான் யோசிப்பேன். ஏன்னா அவர் தான் எனக்குள்ள வாழ்றாரு. அவரோட கூட நான் ஒரே ஆவியா இருக்கிறேன். எனக்குள்ள அவருடைய அன்புதான் என்னிலிருந்து செயல்படுது. அவர் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படித்தான் நான் சிந்திக்கிறேன். அப்படின்னு சொல்லி டோட்டலா ஒரு அங்க என்ன நடக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவுலுக்குள்ள நடக்குது. அப்போ இததான் இன்றைக்கு தேவன் நமக்கும் அவர் ஈவா கொடுத்திருக்கிறார். இது பாரமான யாவற்றையும் குறிச்சு நம்ம பார்த்துட்டோம். பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், இது மெயினா எதை சொல்லுதுன்னா அவ்விசுவாசம். அவர்கள் விசுவாசியாததினாலே பாவத்தை குறித்தும் அப்படின்னு அங்க பரிசுத்த ஆவியானவர் குறிச்சு சொல்லப்பட்ட வாக்கியங்கள்ல யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு. அங்க எபிரேயர் 3:12 அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம பாவம் அப்படின்னாலே எதெல்லாமோ பாவம் நினைக்கிறோம். தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிக்க முடியாததுதான் அங்க பாவமா சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 3:12 உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. அதுக்கு முந்தின வசனம் 12வது வசனம் பார்க்கிறோம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், இததான் ஆண்டவர் நெருங்கி நிற்கிற பாவம்னு சொல்றாரு. இத உதறி தள்ளணுமா. அப்போ அன்பிலீஃப் அப்படிங்கிறதே ஒரு சாத்தானுடைய ஒரு ட்ராப், அவன் வைக்கிற ஒரு கண்ணி. அப்போ இதுல இந்த பாவத்தினுடைய விளைவுகளாதான் மற்ற பொறாமை, பெருமை,
கசப்பு இது எல்லாம் வருது. இதை எல்லாத்தையும் உதறி தள்ளணும். அது ஒருவேளை பெருமையா இருக்கலாம், ஒருவேளை கசப்பா இருக்கலாம், ஒருவேளை பயமா இருக்கலாம், சுயநலமா இருக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளி, ரூட் என்னதுதான்? அவர் மேல நம்பிக்கை இல்லாதது. ஏன் பொறாம வருது? அங்க மூத்த குமாரனுக்கு ஏன் பொறாம வந்தது? இளைய குமாரனுக்கு அப்பா அன்பு செலுத்தின உடனே, ஏன்னா அவனுக்கு புரியல. எனக்குரியது அப்பாக்குரியதெல்லாம் எனக்குரியதுங்கிறது அவனுக்கு அப்பா சொன்னப்ப கூட விளங்கல. இதனாலதான் நமக்கு பொறாம. ஐயோ, அவங்க உயர்ந்துருவாங்களோ, அவங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நல்லா வந்துருவாங்களோ, அவங்க குடும்பம் நல்லா ஆயிருமோ, அவங்க வீடு கட்டிருவாங்களோ, நம்ம இப்படியே தான் இருப்போமோ, இப்படி எல்லாம் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அப்பாவை குறித்து நமக்கு அறிவில்லை. அதுவே ஒரு அன்பிலீஃப். இந்த அன்பிலீஃப் இருக்கிற இடத்துலதான் மத்த பாவத்தின் கிரியைகளா மற்ற காரியங்கள் எல்லாம் வெளிப்படுகிறத பார்க்கிறோம். எபிரேயர் 10:38 பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆகில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. நம்ம ஃபெய்த்ல நம்ம வாழ்க்கையில இதுவும் நடக்கல, நம்ம திங்கிங்ல, நம்முடைய செயல்ல இருக்கிற காரியங்கள் விசுவாசத்துல வரல அப்படின்னா அது எல்லாமே பாவம். அப்போ இன்றைக்கு இந்த பாவமான யாவற்றையும், பாரமான யாவற்றையும் என்ன செய்யணுமா? தள்ளிவிட்டு, இத தள்ளி விட்டுருங்கிறாரு. விசுவாசத்தை துவக்குகிறவரும். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல காலையிலே இதை தியானிச்சுட்டு இருக்கிறோம்னா, அவர்தான் இந்த விசுவாசத்தை நமக்குள்ள துவக்குகிறார். அவர்தான் முடிக்கிறார். ஒரு காரியத்தை குறிச்சு நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த காரியத்துல அந்த விசுவாசத்தின் பலனாய் நம்ம பெற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இன்னைக்கு நீங்க எதெல்லாம் விசுவாசிச்சுட்டு இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதுக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதெல்லாம் அவர் வாக்குத்தத்தமா இருக்குது? அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. இன்றைக்கு அந்த கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நம்ம வாழ்க்கையில அது நிறைவேறும். நம்ம வேலை அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்துட்டு நன்றி சொல்றது, ஸ்தோத்திரம் செலுத்துறது தான் நம்ம வேலை. நம்மை குறித்தோ, நம் பிள்ளைகளை குறித்தோ, நம் குடும்பங்களை குறித்தோ அத்தனை வாக்குத்தத்தங்கள் அவர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்கு நிறைவேறியே ஆகும். காணக்கூடாத உலகத்துல அவைகள் நமக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம விசுவாசத்தின் மூலமாய் த்ரூ ஃபெய்த் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. நம்ம வீட்டுல லைட்டு, ஃபேன் எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு சுவிட்சை போட்டாதான் நமக்கு இது என்ன செய்யும்? அந்த லைட்டோ ஃபேனோ நம்ம போட்டாதான் அது ஃபேன் ஓட ஆரம்பிக்கும், லைட் எரிய ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுது? விசுவாசம் தேவைப்படுது. ஆனா கரண்ட் இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம இந்த சுவிட்சை போடாம, ஐயோ கரண்டே இல்ல, எங்களுக்கு ஃபேன் ஓடல, எங்களுக்கு லைட் எரியல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அந்த சுவிட்சை போடணும். நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? அவர் இன்னும் நமக்கு தரல. அவர் எல்லாத்தையும் உன்னதங்களிலே அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் நம்மள அவர் ஆசீர்வதிச்சுட்டாரு. இந்த விசுவாசங்கிற ஒன்ன வைத்து நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம அந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆவிக்குரிய, பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்மால் சுதந்திரிக்க முடியும். நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒருத்தர் தான், இயேசுவை மட்டும்தான். பழைய ஏற்பாட்டின் பழைய நியாயப்பிரமாணங்கள், பழைய காரியங்கள், பழைய பாவங்கள் எதெல்லாம் உங்களை கீழே இழுக்குதோ,
இத நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு? புது சிருஷ்டி, நியூ ஸ்பீசிஸ். நம்ம ஜீனே மாறிடுச்சு. இன்னைக்கு அவருடைய ஜீன் நமக்குள்ள இருக்குது. அவருடைய வித்து. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி 1 யோவான்ல பார்க்கிறோம். இன்னைக்கு நான் அவரோட கூட ஒரே ஆவியா இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் அவர் அந்த ஆவியில இருந்து நம்ம அவரை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, நம்ம வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாய் மாற ஆரம்பிக்கும். இன்றைக்கும் தேவன் அததான் நம்ம கூட பேசுறார். அப்படி ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழதான் தேவன் நம்மை அழைக்கிறார். இத்தனை திரளான நீங்க ஒரு சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்களை சுத்தி இருக்கிற சாட்சிகளை பாருங்க. தாவீத பாருங்க. தாவீது உங்க கூட அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நம்ம ஏன் பைபிளை மெடிடேட் பண்றோம்? அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி பார்த்தாங்க, எப்படி தேவனை விசுவாசிச்சாங்க, இதுக்காக தான் நம்ம பைபிளை மெடிடேட் பண்றோம். அந்த விசுவாசத்தை பார்த்து நாம் அதுல பலப்படணும். பரிசுத்தவான்ல ஆபிரகாம்ல இருந்து புதிய ஏற்பாட்டுல இருக்கிற அப்போஸ்தலர்கள் வரைக்கும் விசுவாசத்துல எப்படி அவங்க செயல்பட்டாங்க, அத்தனை பேரும் நம்மளை சூழ்ந்துதான் இருக்கிறாங்க. உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் போது அவங்க எல்லாரையும் நம்ம பார்க்க முடியும். அவங்க மூலமா நம்ம விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவும் முடியும். அதனாலதான் அங்க எழுதுறாரு, எபிரேயர் எழுதினவரு எழுதுறாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். இவ்வளவு சாட்சி உனக்கு இருக்கு. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இயேசுவை நோக்கி கண்ணு அங்கங்க பார்க்காதபடி அவரை மட்டும் பார்த்து நம்ம ஓட்டத்துல ஓடும் போது நம்ம வாழ்க்கை நிச்சயம் வெற்றி உள்ள வாழ்க்கையா இருக்கும். இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருவரோடு கூட தேவன் இந்த வார்த்தையின் மூலம் இடைப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விசுவாசத்தை எங்களுக்குள் துவக்கினவரும் நீர், அதை முடிக்கிறவரும் நீர். இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எதெல்லாம் குறிச்சு விசுவாசத்துல இருக்கிறாங்களோ, நம்பிக்கையில இருக்கிறாங்களோ, அது எல்லாம் அவங்களுக்கு விசுவாசமாய் மாறட்டும்ப்பா. உறுதியான நம்பிக்கையாய் மாறட்டும். காணக்கூடாத உலகத்துல எனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் அதை சிருஷ்டித்து விட்டார், அதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு விசுவாசிக்க தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா. நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் எங்களோடு கூட இருக்குது. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நாங்க உங்களை மாதிரி சிந்திக்க, உங்களை மாதிரி பேச, உங்களை மாதிரி செயல்பட நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்கப்பா. இதை இன்னும் நாங்க ஃபீல் பண்ணணும்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட காரியங்கள் இங்க வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீங்க எங்க கூட இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறபடியினால உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம், உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை, அன்பு, உங்களுக்குள்ள இருக்கிற இளைப்பாறுதல், இது எல்லாவற்றையும்
எங்களுக்கு ஈவாய் தந்திருக்கிறீங்க. இதை நாங்கள் அறிந்த மாத்திரத்துல சத்ருவானவன் எங்க கால்களின் கீழே நசுக்கப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். அந்த ரெஸ்டுக்குள்ள நாங்க இன்னைக்கு வர்றோம்ப்பா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட நீங்க இடைப்பட்ட உம்முடைய அப்பா விசேஷமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீ பலப்படுத்தி இருக்கிறீர் அப்பா. காண்கிற உலகத்தை விட காணக்கூடாத உலகம் எவ்வளவு ரியல்னு நாங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம்ப்பா. பா இன்னும் நாங்க ஆண்டவரே உங்களை ரியலா பார்க்க, காணக்கூடாத உலகத்துல எங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவைகளை பார்த்து நாங்க இப்பவே ஜாயில நிரம்ப எங்களுக்கு கிருபை தாங்க. அப்பா அந்த ஜாய் நாங்க ஃபீல் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் இனி வரப்போகிற ஒவ்வொரு நாட்களிலும் இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும். எங்களை நீங்க உறுதியாய் பலப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளையா இங்க வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். இந்த கான்பிடென்ட் ட்ரஸ்ட் இவங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நான் பிளஸ் பண்றேன். ஆண்டவரே ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் யாரா இருந்தாலும் ஆண்டவரே அவங்க எல்லாரையும் நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.